நான் இப்போ கேஸ் கொடுக்க போறேங்க. அவர் மேல கண்டிப்பா இப்போ நான் கேஸ் கொடுக்க போறேன். முதல்ல இவன் பேசுறத கேளுங்க. சுர்ஜித் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? அவங்க சர்க்கிள்ல கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லாம இருக்கும். அதாவது ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து வேற ஜாதி பையனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தம்பி போயிட்டு அந்த லவ் பண்ண பையனை கொலை பண்ணது எல்லாருக்கும் தெரியும். இதுல இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த கொலை பண்ணார் இல்லையா, கொலை பண்ணவர் இவரோட ஜாதியா, அது மட்டும் இல்லாம அவரோட லைஃபும் நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கும் இல்லையா? ஏண்டா எப்பறம் அவனுக்குலாம் சிரிக்க மனசு வருது? அது அவரோட ஜாதியா. இது வரையும் நான் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டுக்கு ஒரு சாபக்கேடு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இவர் வந்து மனித குலத்துக்கே ஒரு சாபக்கேடுன்றது. லவ் பண்ணா கூட அவங்க சர்க்கிள்குள்ள, அதாவது அவங்க ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணுவோம். வேற ஜாதி பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணா இப்பதான் தேடி பிடிச்சி வெட்டுவோன்றதை இன்டைரக்டா சொல்றாரு இவரு. நாசூக்கா சொல்றாராமா. அதாவது இவர் மேல கொஞ்சம் மரியாதைன்றது ஒரு இடத்துல இருந்துச்சு, இப்ப அதுவும் போயிடுச்சு இவர் மேல. சூரியன் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தா அவன் 5க்கும் 10க்கும் நடிப்பான்னு பேசுறது, அட்லி அவன்லாம் யாருமே தெரியாதுன்னு சொல்றது, இதெல்லாம் போக கடைசியில வந்து சமுதாயத்துக்கே வந்து ஒரு சீர்கேடான வார்த்தைகளை பேசிட்டு தெரியுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? ஆரம்ப கட்டத்துல இவரை வளர்த்து விட்ட நீங்க தான். இப்ப கூட 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காரு. 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸுமே தற்கொலைங்க தான் அர்த்தம். இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இவர் ஒரு டாக்ஸிக். ஆக்சுவலி நீங்க என்ன இனிஷியலா என்ன நினைச்சிருப்பீங்க, சரி ஏதோ காமெடியா பண்றாரு போல, இந்த ஜிபி முத்து காத்து கருப்பு கலை மாதிரி சும்மா காமெடியா பண்றாரு போல அப்படின்னு நினைச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க, ஃபாலோ பண்ணிருப்பீங்க, உங்க தப்பு கிடையாது. பட் இவர் ஒரு பியூர் டாக்ஸிக்ன்றது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டால அப்படின்னா பெரிய தப்பு பண்றீங்க. முதல்ல அவர் அன்ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்போ கேஸ் கொடுக்க போறேங்க. அவர் மேல கண்டிப்பா இப்போ நான் கேஸ் கொடுக்க போறேன். எப்போ ஒரு மனுஷன் ஜாதியை பத்தி பேசினாலும், இந்த மாதிரி ஜாதியை பத்தி சோசியல் மீடியால பேசினான்றதையும் பிசியோதெரப்பி மானத்தையே வாங்குறான்றதையும் வச்சு நான் ஒரு கேஸ் கொடுக்க போறேன் இவர் மேல. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். நான் இப்ப கேஸ் கொடுக்க போறேங்க. அவர் மேல கண்டிப்பா இப்ப நான் கேஸ் கொடுக்க போறேன். எப்போ ஒரு மனுஷன் ஜாதியை பத்தி பேசினாலும், இந்த மாதிரி ஜாதியை பத்தி சோசியல் மீடியால பேசினான்றதையும் பிசியோதெரப்பி மானத்தையே வாங்குறான்றதையும் வச்சு நான் ஒரு கேஸ் கொடுக்க போறேன் இவர் மேல. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.